நாங்கள் சமகாலத்தில் இப்போது சிலிண்டர் சின்னம் தேர்தல் போட்டியிட்டது. நீங்களும் எதிர்பார்த்தீர்கள் ஒரு பெரிய வெற்றியை அடைவீர்கள் என்று கடந்த ஜனாதிபதி தேர்தலும் அதுவும் நடக்கவில்லை. இதுக்கப்புறம் பாராளுமன்ற தேர்தலும் இப்பொழுது தேசிய மக்கள் சக்தி அமோக மக்கள் ஆதரவினை பெற்று ஆட்சி அமைத்துக் கொண்டிருக்கிறது. உண்மையில் ஐக்கிய மக்கள் சக்தி சஜித் தரப்புக்கு என்ன நடந்தது என்ற ஒரு கேள்வி இருக்கிறதல்லவா? இல்லை, அது இப்படி தான் நடக்கும்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஏன்னு சொன்னால் இப்போ பாருங்கள், இப்போ எல்லாம் என்னத்தை பேசி கொண்டிருக்காங்க டிவியில், ரெண்டும் ஒன்று சேரணும். முஜிபுர் ரஹ்மான் சொல்கிறார், இன்றைக்கு இன்டர்வியூவில் பார்த்தேன், உடனே அதை பேச்சுவார்த்தையை பண்ணி ஒன்று சேரணும். இப்போ அவங்களுக்கு நல்லா விளங்கிச்சு தான். இப்போ சஜித் எடுத்து அடமன் தீர்மானம், ரைட், ரணில் விலகணும், அவர் அங்கே வரணும், சிறுகோத்தையும் தரணும். யாராவது அப்படி கொடுத்துட்டு போவானா? அப்போ நீங்களே உடச்சிக்கொண்டு பேர்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணீங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண, உங்களுக்கு கடைசி மட்டும் எல்லா தேர்தலும் நீங்கள் அவுட். அப்போ உங்களுக்கு மக்கள்கிட்ட ஆணை இல்லை, வெரி கிளியர். அப்போ இது ஒன்றுபடுகின்ற சிக்னலை மக்கள் கொடுக்குறாங்க. அப்போ ஒன்றுபடுறதுக்கு கூட நீங்கள் கண்டிஷன் போட்டு டைம் வேஸ்ட் பண்ணி கொண்டு இருக்காமல் இந்த லோக்கல் கவர்மெண்ட் எலெக்ஷனும் ப்ரொவின்ஷியல் கவுன்சில் எலெக்ஷனில் சரியும் ரெண்டும் ஒன்று சேர்ந்து ஒரு லிஸ்ட் போட்டிங்கன்னு சொன்னால் நிச்சயமாக ஒரு அளவுக்கு வரலாம். இந்த இவங்களும் அவசரமாக எலெக்ஷன் வச்சுக்கொண்டு போகிறதுக்கு காரணம் என்னென்னா, கொஞ்சம் லேட் ஆகினா ட்ரெண்ட் அப்படியே மாறிடும். ஏன் டெலிவரி இல்லை, டெலிவரி டிலேட். இப்போ இவங்களோட டெலிவரி 70 days ஆகியும் இன்னும் ஒன்றாவது டெலிவர் பண்ணி இல்லை இருப்பான். அப்போ இப்படி டெலிவர் பண்ணாத ஒரு அரசாங்கத்தோட மக்கள் தொடர்ந்து மற்ற 2 எலெக்ஷன் போவாங்களா என்ற ஒரு டவுட் இருக்குது. அதனால் நல்ல ஒரு தீர்மானம் மக்கள் எடுப்பாங்க. மக்கள் எடுக்கும் போது இதை அறிந்த எந்த நாளும் ஒப்போசிஷன் லீக்கணுன்ற ஒரு ஆசையில் இருக்கிற சஜித் பிரேமதாஸுக்கு நாங்கள் சொல்கிறோம், தலையை பாவீங்க, ரைட். உங்களோட வாப்பாடு அந்த லெவலுக்கு நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ண தோங்க. நீங்கள் திங்க் பண்ணுறீங்க இல்லை, நீங்கள் அவர்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கவே இல்லை. எங்கே அவர் உங்களே தள்ளி வச்சுருந்தார் எலெக்ஷனில் எல்லாம். பொலிட்டிக்ஸுக்கு கொண்டாட மாட்டேன்றதை தான் கொண்டவங்களுக்கு கூட கண்ணத்துக்கு அடித்தவர் தான் பிரேமதாஸ்ன்ற. அப்போ அந்த வாப்பா செஞ்சதை சரி, நீங்கள் இந்த புஸ்தகம் வாசிக்கிறதே இல்லை, பிரேமதாஸ்ன்ற புஸ்தகத்தை வாசித்தா போதும். அவர் எப்படி பொலிட்டிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணார், எப்படி ஆட்கள் இருந்தார், எப்படி உடஞ்சி போகிற யூஎன்பி அவர் காப்பாற்றி கொண்டார், எப்படி பிரிஞ்சு போன அத்தனை பேரையும் சேர்த்து கொண்டார், இது எல்லாத்தையும் பார்த்து நீங்கள் ஐலேருந்து லெசன் எடுத்தால் போதும், வேறு ஒன்றும் செய்ய தேவையில்லை. அதை எடுத்து எல்லாத்தையும் ஒன்று பண்ணி கொண்டு லீடர்ஷிப்பில் ஒரு லீடர்ஷிப் கவுன்சில் ஒன்று சரி போட்டு ரணில் நீங்கள் 2 பேரும் இருந்து கொண்டா சரி, கவலை பிரச்சனை இல்லை. அவரை சீனியர் லீடராக நீங்கள் லீடராகவும் இருந்து சரி, இதை முடிக்கணும், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுக்கு யாரும் ஒப்போஸ் பண்ண போகிறது இல்லை. ரணில் விக்ரமசிங்க சீனியர் லீடர், நீ லீடர். அவர் விடுவார், ரணில் விடுவார், ரணிலுக்கு அந்த மாதிரி பிரச்சனை இல்லை. சஜித்துக்கு இருக்கிற இந்த குழப்பமெல்லாம் ரணிலுக்கு இல்லை. அப்படியானாலே நீ 2020 பிரிந்து போது விட்டார்கள், இல்லை அப்போதை கொடுத்துருக்கலாம். அது அவங்க பிரிஞ்சு போகணும்னு நினச்ச போகிறோம், ஒன்றும் செய்யலவே. இந்த இருப்பான் தாருக்கு இப்போ பாடம் படிச்சிக்காங்க, எத்தனை எலெக்ஷன் தோத்திக்கி இப்போ பாடம் படித்து தான் இருக்கி. 2 பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் சஜித் கண்டெஸ்ட் பண்ணி முடிஞ்சு. அப்போ உங்களுக்கு ஏழு ப்ரூவ் ஆகிட்டு தானே. அப்போ சும்மா எங்கேயோ இருந்து அனுரகுமார் வந்திக்காண்டா, ஏன் அது வந்தான் உங்களோட பிரிவுனால தானே. அப்போ ஒன்றுபாடுங்க, அது கொஞ்சம் கிவ் அண்ட் டேக் இருக்கணும். எந்த ஒரு விஷயத்துலையும் கிவ் அண்ட் டேக் இருக்கணும். நாங்கள் கொஞ்சம் காலை பின்னுக்கு எடுத்து வச்சுட்டு போனோம்னா டெஃபினெட்லி சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடும். அதை தான் செய்யணும் சஜித்.